அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு நடக்கும் பார்டர் கவாஸ்கர் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 238 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். விவரங்கள் சந்தானம். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரக்கூடிய பார்டர் கவாஸ்கர் போட்டியினுடைய தொடரினுடைய முதல் போட்டியில இந்தியா 295 ரன்கள் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இருக்கிறது. ஒட்டுமொத்த சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் அரங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தொடராக ஆஷஸ் தொடருக்கு பிறகு தற்போது பார்டர் கவாஸ்கர் தொடர் மாறி இருக்கிறது. அந்த வகையில அனைவரும் எதிர்பார்த்த வகையில தற்போது இந்த முதல் போட்டி மிகவும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கியுள்ள முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா 150 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ்ல 150 ரன்களுக்கு ஆட்டமிழந்த போது அனைவருமே இந்தியா இந்த போட்டியில தோல்வியடையும் என எதிர்பார்த்த போது ஆஸ்திரேலியாவும் முதல் இன்னிங்ஸ்ல 104 ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க. இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்தியா 487 ரன்களை குவித்தது. இந்திய அணிக்காக SSV ஜெய்ஸ்வால் 161 ரன்களும், அதே போன்று விராட் கோலியும் 100 ரன்களும் குவித்ததுல 530 ரன்களை இலக்காக கொண்டு ஆஸ்திரேலியா களமிறங்கியது. இந்த 238 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி பெற்று நடைபெற்றக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா 295 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய இந்த டெஸ்ட் போட்டிக்கு கேப்டனாக இருந்த பும்ரா அதிகபட்சமாக 8 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய பங்காக மாறியிருக்கிறார். 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல இந்தியா முதல் வெற்றியை பெற்றிருக்கிறது. 4 டெஸ்ட் போட்டிகள்ல வெற்றி பெற்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போடைய இறுதி போட்டிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதல் வெற்றியை இந்தியா பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் கிரிக்கெட் விமர்சகர் VB கிரி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம், டாக்டர் கிரி பேசுறேன். 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பெர்த் மைதானத்துல இந்திய அணி ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இந்த வெற்றியை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த வெற்றி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து ஆப்டஸ் ஸ்டேடியம்னு ஒரு புது கிரவுண்ட்ல நடக்குது இந்த மேட்ச். பெர்த் சிட்டிலேயே முதல்ல வாக்கால நடந்தது. இப்போ வந்து ஆப்டஸ்ல இது வரைக்கும் ஆஸ்திரேலியா தோத்ததே கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தோக்குறாங்க. ஆப்டஸ் ஸ்டேடியம்னு புது ஸ்டேடியம். ஸோ அதனால வெரி வெரி ஸ்பெஷல் விக்டரி இந்தியாவுக்கு. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் லீடில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சது வந்து நினைச்சே பார்க்க முடியாது. ஆஸ்திரேலியாவுக்கு மரண அடின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. மூணாவது வந்து இது வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியா வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, டிஸ்இன்டிகிரேட் பொடியாக ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பும்ராக்கு வந்து சல்யூட் பண்ணணும். ஏன்னா அவர் வந்து பெஸ்ட் பவுலர்னு, வேர்ல்டுல பெஸ்ட் பவுலர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெஸ்ட் கேப்டன் கூட ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளோ அருமையாக கேப்டன் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்ட் 1-2 இது சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். அது பரவாயில்ல, அது செகண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பெர்த் மைதானத்துல இந்திய அணி ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸ்ல 238 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்திருக்கிறது. இந்தியாவுடைய இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு எந்த வீரர்கள் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள்னு நீங்க நினைக்கிறீங்க? பும்ரா தான். நம்பர் 1 இஸ் பும்ரா. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த 5 விக்கெட் எடுத்தது வந்து அதுவும் நம்ம ரொம்ப சீப்பாக 150 ஆல் அவுட் ஆன அப்புறம் அவர் வந்து படையெடுத்து 105 ஆல் அவுட் ஆக்கினது பெரிய விஷயம். அண்ட் இரண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அருமையான பேட்டிங் பை ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல். KL ராகுலுக்கு ஒரு சல்யூட் எடுக்கணும். அவ்வளோ அருமையாக விளையாடினாரு.
ஜெய்ஸ்வால் அப்கோர்ஸ் கொஞ்சம் தடவினா கூட அப்புறம் ஸ்டெடியாக இருந்துட்டு அப்புறம் 150 ரன்ஸ் 161 ரன்ஸ் ஆச்சு, ரொம்ப பெரிய விஷயம். இது ரெண்டு தான் மெயினாக கீ மூமெண்ட் ஃபார் இந்தியா. பும்ரா bowling, KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வாலோட பேட்டிங். அப்கோர்ஸ் கோலி அதுக்கப்புறமா 100 அடிச்சார், பட் அந்த சமயத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, இந்தியா லீட் எடுத்தாச்சு, அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் வந்து அவங்க போலிங்கை தவிடு போலியாக்கி 200 நோலாஸ், இந்த மாதிரி நினைச்சே பார்க்க முடியாது. பெர்த்ல 200 நோலாஸ்லாம் பிரமாதம். விவி கிரி சார், இப்போ இந்த டெஸ்டோட தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பேட்டிங் மீது பல்வேறு கேள்விகள் இருந்தது. நியூசிலாந்துக்கு எதிராக 3-0 தோற்றதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவுடைய 2 முக்கிய பேட்ஸ்மேன் லபுஷேன் ஸ்மித் 2 பேருமே ரன்கள் குவிக்கல. அதே போல மெக்ஸ்வினியும் பெருசா ஓப்பனிங்ல எந்த ட்ரபிளும் பண்ணல. ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் இந்த தொடர்ல ரொம்ப பெரிய சவாலா இருக்குமா இந்த பவுலிங்க்கு எதிராக? இல்ல, இது இந்த நியூசிலாண்டோட இந்தியா ரொம்ப மட்டமா ஆனது காரணம் நியூசிலாண்டோட ஸ்பின்னை இந்தியாவுக்கு விளையாட வரல. ஏன்னா இப்ப இந்தியாவில் இருக்கிற ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேனுக்கு ஸ்பின் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு வந்து தெரியல. ரெண்டாவது வந்து ஸ்டர்னிங் விக்கெட் கொடுத்தாங்க நியூசிலாண்டுக்கு அகெயின்ஸ்டா, அது வந்து இந்தியாவுக்கு எதிராகவே போச்சு. அது வந்து அதனால அது இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ரெடி ஆகல. மூணாவது இந்த பெங்களூர் டெஸ்ட் வந்து டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தது பெரிய தப்பு. ஏன்னா அது ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ல அதுலயே அந்த சீரீஸ் பிகினிங்லேயே நம்ம வந்து 20-4 ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து அந்த சீரீஸ் தோற்றதுக்கு மெயின் ரீசன் அதுதான். பட் இங்க வந்து புது கண்டிஷன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு கோச் எல்லாத்தையும். அண்ட் ஆல்சோ KL ராகுல் ரொம்ப சல்யூட் பண்ணணும். நிஜமாவே அவர் தான், நான் இப்போ நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்தியாவில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் KL ராகுல். இது வந்து கோலி ரோஹித்தோட பெட்டர் டெக்னிக்கலி பெட்டர் பேட்ஸ்மேன் வந்து KL ராகுல் நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் KL ராகுல் வந்து இந்த டாட் பால் நிறையா கொடுப்பாரு, அதனால T20 ODIல அவர் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. பட் டெஸ்டில் அவர் என்னைக்குமே பிஸ்தா பேட்ஸ்மேன். அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து அமுக்கலமாக ஆடினாரு, ரொம்ப பொறுமையா. இது ரெண்டு தான் மெயின் திங் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸுக்கு. அண்ட் பும்ரா ஆஸ் யூஷுவல் எப்போதும் விக்கெட் இருக்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு, அதனால அவர் வந்து அதிசயம் கிடையாது. பட் மெயினா ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் பேட்டிங் தான். நிச்சயமா சார், நியூசிலாந்துக்கு எதிராக வந்து தோல்வி அடைந்த பின்பு இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு போகுமா என்ற கேள்வி இருந்தது. அதற்கு பதிலாக தற்போது முதல் ஆஸ்திரேலியாவில் முதல் டெஸ்ட்ல வெற்றி பெற்று பதிலாக கொடுத்திருக்காங்க. இணைப்பில் வந்து பேசியதுக்கு மிக்க நன்றி சார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இணைப்பில் வந்தமைக்கு இருவருக்கும் நன்றி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.